ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை காசி அல்வான்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பூசணிக்காயை எடுத்து கட் பண்ணி அதை தோல் சீவிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை துருவி எடுத்துக்க போகிறேன். துருவின பிறகு இதை இந்த மாதிரி ஜென்டிலாக புழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக புழிஞ்சு எடுத்து வச்சா போதும். அதில் உள்ள தண்ணி நமக்கு தேவையில்லை, ரொம்ப புளிய வேணாம். ஜென்டிலாக லைட்டாக புழிஞ்சா போதும். அடுத்ததாக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு, 7-8 திராட்சை, உலர் திராட்சை போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் நம்ம துருவி வச்சுருக்க பூசணிக்காயை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் தண்ணியோடு தான் இருக்கும். அந்த தண்ணியோடய அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியில் தான் அந்த பூசணிக்காய் வேகணும். பூசணிக்காய் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு கலர் கூட இருக்குது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கேசரி பவுடர் யூஸ் பண்ணலாம். குங்குமப்பூ யூஸ் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு கலர் கொடுக்காது, ஒரு மைல்டு கலராக தான் இருக்கும் அது. இந்த பூசணிக்காயை துருவினதுக்கு அப்புறம் இதை நான் ஒரு தடவை அளந்து பார்த்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம சர்க்கரை சேர்க்க முடியும். 3 கப்பு இருந்துச்சு. 3 கப்புக்கு நம்ம 1 கப் சர்க்கரை சேர்க்கணும். இந்த மாதிரி தண்ணிலாம் ட்ரை ஆன பிறகு பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம 1 கப் சர்க்கரை இது கூட சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடலாம். இந்த சர்க்கரை சேர்க்குற வரைக்குமே உங்களுக்கு ஏதோ பொரியல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த அல்வாவோட டெக்ஸ்சரே கிடைக்கும். இந்த சர்க்கரை இதில் சேர்த்த பிறகு மறுபடியும் இது கொஞ்சம் ட்ரை ஆகும். இந்த மாதிரி இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாம் இது கூட இப்போ சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். அப்புறமா ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான காஷி அல்வா, அப்படி இல்லைனா பூசணிக்காய் அல்வான்னு சொல்லுவாங்க, தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை சேரும். அடுத்ததாக ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.